Hi friends, welcome to Akash Vlog and நான் உங்கள் ஏவி ஆகாஷ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரி ஸ்கொயர் மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ அந்த மாலை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்த்துட்டு இது உள்ளே இருக்க என்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் மாலுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்க போகிறோம். 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாலுக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மந்திரி ஸ்கொயர் மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்தோம். எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பைக்கில் வந்திருந்தோம். ஆக்சுவலி என்கிட்ட பைக் இருக்குது. ஸோ பைக்கில் வழியாக தான் நான் வந்திருந்தேன். பார்க்கிங் பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே மாலுக்கு போடவே மாட்டேன். நான் எப்போதுமே பார்த்திங்கன்னா நிறைய மாலுக்கு போயிருக்கிறேன். எதுலேயுமே மாலுக்குள்ளே நான் பார்க் பண்ணவே மாட்டேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க மாலை நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அங்கே எங்கேயுமே பார்த்திங்கன்னா நான் மாலில் போடவே மாட்டேன். ஏன்னா மாலில் கோயம்புத்தூர்லேயே பார்த்திங்கன்னா பெர் ஹவருக்கு 20 ரூபீஸ்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் பெங்களூரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கே 40 ரூபீஸ்க்கு மேலே சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம ஷூட்டிங்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டைம் எடுப்போம். ஸோ பார்க்கிங் சார்ஜும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும். அதனால் மேக்ஸிமம் எந்த மால் போனாலும் அதுக்கு அவுட் சைட்லேயே பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு போயிடுவேன். முக்கியமாக இந்த மாலில் பார்த்திங்கன்னா மாலுக்குள்ளே பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மால் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இந்த மால் தான். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் மாலுக்குள்ளேயே இருக்குது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஏரியாவிலேருந்து இந்த மாலை பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாலில் போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து அப்படியே மாலுக்குள்ளேயே போயிடலாம். வேறு எங்கேயுமே நீங்கள் இறங்க தேவையில்லை. மாலை பார்த்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு மேலே ஏதாவது மூவி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மூவி பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், டேரெக்டாக மால்லேருந்து நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனை பிடிச்சி அப்படியே நீங்கள் எந்த ஏரியாவுக்கு போகணுமோ அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். இந்த ஃபெசிலிட்டிஸ் வேறு எங்கேயுமே கிடையாது பெங்களூரில். இந்த ஒரு மாலில் மட்டும்தாங்க இருக்குது. அதான் இந்த மால் நான் சொன்னேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏற்கனவே நான் நிறைய தடவை போயிருக்கிறேன் இந்த மாலுக்கு. பட் உள்ளே போய் சுற்றி பார்த்தது இல்லை. இந்த மால் மட்டும் இல்லைங்க, லூலு மாலு, வேகா சிட்டி மாலு, ஜிடி வேர்ல்டு மாலு, இது மாதிரி நிறைய மாலுக்கு போயிருக்கிறேன். பட் நான் வீடியோ ஷூட் பண்ணதில்லை. சரி, உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் இந்த மந்திரி ஸ்கொயர் மாலுக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மாலுனாலே இந்த எலக்ட்ரிக்கல் கார் இருக்குங்க. அதில் ஒரு குழந்தைய உட்கார வச்சு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரு இல்லைன்னா அது மாதிரி ட்ரெயின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா மாலே இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். இது மாதிரி கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக்கல் கார் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது மாலே கிடையாதுங்க. மாலு பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பெரிய மாலு. அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மந்திரி மாலை தான் நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மால் பார்த்திங்கன்னா இருக்கிற பெங்களூர்லேயே இருக்கிற மாலோட இந்த மால் கொஞ்சம் ஸ்பெஷலு, கொஞ்சம் பெரிய மாலும் கூட. மித்த மாலை கம்பேர் பண்ணும்போது இந்த மால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மாலும். ஏன் இந்த பெரிய மால் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லூலு மால் அது மாதிரி நிறைய மால் இருக்குது. ஆனால் இந்த மாலில் மட்டும் தான் பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் மால்லே இருக்குது. ஆக்சுவலி இந்த மாலுக்கு ஒரு 3 டைம்ஸ் கிட்ட வந்திருக்கிறேன். இது 4th டைமு. உங்களுக்கு சும்மா அந்த மாலை சுற்றி காட்டணும். ஆனால் நானே சுற்றி பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் சுற்றி பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறேன். நான் சும்மா இங்கே சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, டான்ஸு அது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் போய் சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்காக நானும் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப பெரிய மாலு. மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மாலை சுற்றி பார்த்துட்டே அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி காட்டுறேன். நான் நிறைய மாலில் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் யூனிக்காக இருக்கும். சில ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். ஸோ இந்த மாலில் நான் பார்த்த ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா முடிவூட்டுற கடையை பார்த்துருக்கேன். மாலில் இது வரைக்கும் நான் முடிவூட்டுற கடை பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் முடிவூட்டுற கடையெல்லாம் பார்த்தேன். மாலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் ஷாப்லாம் இருந்துச்சு. பியூர் கோல்டுலாம் கிடையாது, சும்மா கவரிங் ஜுவல்ஸ் தான். நிறைய டிசைனில் இருந்துச்சு. இந்த மாலிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஓல்டு லுக்கு காட்டுற ஒரு ஷாப்னா அது இந்த ஷாப்பு தான். ஏதோ ஒரு ட்ரெஸ் ஷாப்புன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, நிறைய முடிவெட்டுற கடை இங்கே இருக்குது உள்ள. அதாவது டீசெண்டாக சொல்லணும்னா பியூட்டி பார்லரு அதை மாதிரி சொல்லிக்கலாம். எல்லாருமே இந்த மேனிக்யூ பெனிக்யூன்னு சொல்லுவாங்க. இந்த நகத்தை க்ளீன் பண்ணுறது, அந்த நெயில் பாலிஷ் போடுறது, நகத்தை ஷார்ப் பண்ணுறது, பாதத்தை க்ளீன் பண்ணுறது, இதுதான் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. ஒரு கடை மட்டும் இல்லை, நிறைய கடை இருக்குது.
அந்த கடையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு கடையாக வந்து இருந்தது. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் மாலில் இருக்குது அப்படின்னு சுற்றி காமிச்சிட்டு இந்த மாலுக்கு வந்து ஒரு 5 ஸ்டாருக்கு வந்து எத்தனை ரேட்டிங் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்கறதுக்கு நந்தி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மாடு, காளை மாடு. இங்கே பாருங்கள் ட்ரெஸ் ஷாப் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் ஹேண்ட்பேக் ஷாப்லாம் வந்து இருக்குதுங்க இங்கே. ஸோ இந்த மால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஹேண்ட்பேக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்கிறத வந்து நான் பார்த்தேன். நகை கடை இருந்துச்சு, ஓகே. ட்ரெஸ்ஸு கடை ஓகே, அது நம்ம எல்லா மாலையும் பார்க்குறது. முடிவெட்டுற கடையே கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்குன்னு தனியாக ஒரு கடை வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு, சோஃபா, பெட்டு, வீட்டுக்கு தேவையான அந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே தான். ஃபுல்லாக பெட்டு, பெட்ஷீட்டு, பில்லோ இது மட்டும் வந்து இருக்குது ஒரு ஷாப்பில். வித்தியாசமாக இருக்குது நிறைய ஷாப்ஸு. ஆனால் எவன் வந்து வாங்குவான் ஒன்றும் தெரில. இங்கே ஏதோ ஜீன்ஸ் கடை மாதிரி இருக்குது. ஒரு சைனாக்காரன் இருக்கிறான், இல்லை சைனாக்காரன் ஜப்பான்காரன் தான். எனக்கு ரைட் சைடில் ஒரு சின்ன ஷாப் தெரியுதா, அந்த ஷாப்பில் நகம் இருக்குது தெரியுமா, நெயில். இந்த நகத்தில் வந்து ட்ராயிங் மாதிரி போடுறாங்க. நம்ம வந்து அது என்ன சொல்லுவாங்க, நெயில் பாலிஷ்னு வாங்க தெரியுமா, அதுலேயே வந்து நகத்திலே வந்து ட்ராயிங் மாதிரி ஒன்று போடுறாங்க. ஸோ அந்த ட்ராயிங் வரைகிறதுக்காக ஒரு ஷாப்பு, நகத்தில் இருக்க அந்த ட்ராயிங் பண்ணுறதுக்காக ஏதோ கேர்ள்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு ஷாப்பு தனியாக இங்கே ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேரி ஹவுஸா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் தியேட்டர் வந்து இருக்குது, ஐநாக்ஸ் தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஒன்லி இந்த பிவிஆர், ஐநாக்ஸ் அந்த அதுதான் வந்து தியேட்டர் வந்து நிறைய இருக்குது, நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிவிஆர் வந்து அவைலபிளாக இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப பயங்கரமான ஒரு ஃப்ளோர் அப்படின்னா லாஸ்ட் ஃப்ளோரு, ஐ திங்க் இது வந்து 3rd ஃப்ளோருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் வந்து இருக்கிறதுலே கடைசி ஃப்ளோரு. இந்த ஃப்ளோரோட வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாலுக்கு மேலே பாருங்கள் ரூஃப் வந்து எப்படி இருக்குன்ட்டு. நானும் நிறைய மாலுக்கு போயிருக்கேன். எல்லா மால்லையும் பார்த்திங்கன்னா ரூஃப் இது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அந்த நான் யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட வந்திருந்தேன்னா இந்த ரூஃபை பற்றியே பேசுவோம், எதுக்கு இதை மாதிரி ரூஃப் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூஃபை பற்றி டாப்பிக்கே ஒரு 1 hour வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி ரூஃப்லாம் வந்து எதுக்கு மாலில் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே வந்து பாருங்கள் வித்தியாசமாக ஒன்று வச்சுருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் போய் பார்த்து தான் தெரியுது. 360 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மூவி வந்து ஷோ பண்ணுறாங்க. ஃபுல் மூவிலாம் கிடையாது, ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்கே வந்து சார்ஜ் வந்து 200 கிட்ட சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டிங்கன்னா 360 டிகிரிலையும் வந்து விஷுவல் வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. வெளியில் டிஸ்பிளேலாம் பண்ணி காட்டுனாங்க, இதை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிட்ஸு விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இடங்க, பெரிய ஒரு ஸ்பேஸு. அதில் வந்து நம்ம தனியாக ஒரு அமௌண்ட் மாதிரி பே பண்ணிவிட்டு நம்ம பேரண்ட்ஸும் வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கலாம். எனக்கு இந்த கடைசியில் இருக்கிற ஃப்ளோர் எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நிறைய விளையாடுறதுக்கான ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி, அதாவது டாப் ஃப்ளோரில் தான் இருக்குது. மெட்ரோ வந்து இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நானே உங்களை கூப்பிட்டு போய் காட்டியிருந்தேன். ஏன்னா நானே போய் பார்த்ததில்லை, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. மெட்ரோ எப்படி இருக்கும், ஒரு மால் கூட கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேரளாவில் இருக்க லூலு மாலில் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் இருக்குது, நான் வந்திருக்கிறேன் பெங்களூரில். சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா குழந்தைங்க விளாட்றதுக்குன்ட்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த இடத்துல ஒன்று பார்த்தீங்களா ரெட் கலரில் இருக்கா, அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு விளாட்றது தான். இதெல்லாம் வந்து நார்மல் கேம்ஸு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் 2 ஒன்று வந்து டைம் ஜோன்னு இருக்கும். இந்த டைம் ஜோன் வந்து நான் உள்ளே போய் பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். டைம் ஜோன் இருக்குது. இது 2மே வேறு பிராண்டு தான். நம்ம வந்து உள்ளே போய் நம்ம கேம் விளாடணும் அப்படின்னா டைம் ஜோனுக்கு தனியாக நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். அந்த ஆமிபாவா அதையும் தனியாக வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். 2மே தனித்தனி கார்டு. இதில் வந்து நீங்கள் வின் பண்ணிங்கன்னா ஏதோ டிக்கெட்டு அதெல்லாம் நிறைய தருவாங்க. வேணால் நான் அதை போய் காட்டுறேன் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம்.
தளபதி விஜய் ஸ்டைலில் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலில் ரெண்டு வேத்துக்கு தான் போட்டியே. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைம் ஜோனு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அமீபா. ஸோ இந்த 2 பிராண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. ரெண்டுமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். டைம் ஜோன் வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பெங்களூரில் இருந்தீங்கன்னா பெங்களூரில் வந்து மேக்ஸிமம் நிறைய மாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஜோன் வந்து வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு கார்டை ரீசார்ஜ் பண்ணிவிட்டு மல்டிப்புள் மாலில் போய் நம்ம கேம் விளாடலாமான்லாம் கேட்காதீங்க. ஒரு மாலில் போயிட்டு ஒரு கார்டு வாங்கி ஒரு 1500 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாலில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு கேமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமுக்கு ஏற்றாப்புல வந்து ப்ரைஸ் வந்து ஏறும் குறையும். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 80 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 100, 120, 150 சொல்லிட்டு கேமுக்கு ஏற்றாப்புல அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு பிடிச்ச கேம் வந்து விளாண்டுக்கலாம். டைம் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய மால் வந்து இருக்கும். கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ டைம் ஜோன் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவேன். ஸோ இந்த இடம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸிங் பேக் வந்து குத்துறது. கொஞ்சம் பக்கத்தில் வா. பாக்ஸிங் பேக்கு இதை வந்து கையில் இந்த க்ளவுஸை வந்து மாட்டிக்கிட்டு இதில் நம்ம அந்த கார்டு வந்து ஸ்வைப் பண்ணணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 70 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னா இது அப்படியே வந்துடும். இது ஒரு பஞ்ச் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல போய் குத்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம பவராக வந்து குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் ஆகும் இந்த ஸ்கேலில். இது நல்லா இருக்குது. இதை நான் நிறைய ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு இல்லைனா யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருக்குறேன். சாஃப்டாக வந்து இருக்குது. அப்புறம் இந்த இடம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாலுக்குள்ளே இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஆக்சுவலி நிறைய மாலுக்கு நான் வந்து போயிருக்கிறேன். பெங்களூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாலுக்கு நான் வந்து போயிருக்கிறேன். ஸோ இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து vlog வந்து ஷூட் பண்ணுறேன். இன்னும் நிறைய மாலுக்கு போயிருக்கிறேன். நான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மால் வீடியோஸ் வந்து வரப்போகுது உங்களுக்காக. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னும் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது, வாங்க போகலாம். இந்த கேம் தாங்க. இந்த கேம் எப்படின்னா இந்த கேமோட ப்ரைஸ் வந்து 200 ரூபீஸு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணனா இந்த இடத்துல அந்த பிளேடு வந்து இப்படி முன்னாடி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். இந்த கயருக்கு பார்த்தீங்களா, அந்த கயரை மட்டும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைக்கிள் உங்களுக்கு தான். அதே இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த பொம்மை, இவ்வளோ பெரிய பொம்மை உங்களுக்கு தான். இந்த சைடு ஒரு சைக்கிள் இருக்குது, அந்த சைடு வந்து ஒரு சின்ன ஒரு டெடி பேரும் ஒரு சூட்கேஸும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் ஜோனில் வந்து கன் கேம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட் பால் கேம்ஸு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணணும், ஒரு பர்த்டே பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களையும் வந்து கூப்பிட்டு வரலாம். அண்ட் நிறைய கேம்ஸ் வந்து இருக்குங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாய்ஸ் வந்து வின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இருந்தது. இதுக்கு அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹார்ஸ் ரேஸுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்படியே ஒரிஜினலாக குதிரையில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் வந்து விளையாண்டுட்டு இருந்தார். டைம் ஜோன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அமீபா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டைம் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குழந்தைங்களுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இந்த அமீபா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடல்ட்டுக்கான ஒரு கேம் இதாக வந்து இருக்கும். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். லைட் செட்டிங்கே பயங்கரமாக இருக்குது. அமீபாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன் கேம்ஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் ஒரு பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் லவராக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். அமீபாவில் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய கன் கேம்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அது விளையாடும்போது. ஸோ மாலில் வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கர் கிங்குக்கு போக போகிறோம். பர்கர் கிங்குக்கு போயிட்டு பர்கர் சாப்பிட போகிறோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மெட்ரோ ஸ்டேஷனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிருச்சு. ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நாங்கள் தான் பார்க்கல. மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா, அவங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும் காட்டிட்டு இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வரணுங்க. வந்துட்டு அந்த கேம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேம்லாம் வந்து விளையாடணும். அந்த போர்டில் பார்த்துருக்கீங்களா, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரைட் சைடு போகணுன்னு காட்டுது. ஓ மை காட், இதுதான் மெட்ரோ ஸ்டேஷனு. ஆஹா, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த மால்லே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன். இதுக்குள்ளே வழியாக அப்படியே போனீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்காக இடம். ரைட் சைடில் இருக்க ஸ்பேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காம ஆகாஷ் vlog சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு மால் வீடியோவில் நம்ம சந்திப்போம். டாடா, பை பை.